பூர்த்தி விடுவதற்காக ஒரு கைதட்டு. அருமையான ஆடியோ. இந்த பகுதிக்கு வந்தாலே இந்த வேட்டைக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிஜாம் ஆடியோ நிறுவனத்தாருக்கு ஒரு கைதட்டல் கொடுக்க பார்ப்போம். அருமையான ஆடியோ. தம்பி ஆபரேட்டர் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலை, அதான் சிரிக்கிறேன். ஆயிரம் தெரியும் எது குப்புறத்துக்கு வந்திருக்கேன். ஒரு பையன் 6 வருஷமா மைக் செட் போட்டான். போன வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு. நேற்று பார்த்தேன். டேய் கல்யாணம் ஆச்சு ரமேஷ், புள்ள குட்டி உண்டான்னு கேட்டேன். கொட்டை எடுத்து விரட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா கேட்கிறேன். ஆமா நைட்டு பூரா ஒன்னே பார்த்துட்டு தான் எனக்கு பிள்ளைக்கு வந்து போயிட்டு வாப்பா அப்படின்ட்டான். ஆனா எங்களை நேரலையில் ஒளிபரப்பு செய்து கொள்ளக்கூடிய பேர் என்ன, வின் டிஜிட்டல் வின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி ஒரே ஒரு கேள்வியை கேட்டுட்டு எல்லாரையும் பார்த்துட்டு பேச சொல்ல போறேன். இங்க திருமணமான ஆண்களுக்கு ஒரு கேள்வி. நான் கல்யாணம் பண்ணதிலிருந்து இது வரைக்கும் என் பொண்டாட்டி நகைய அடகு வச்சதே இல்லைங்கிற ஆம்பளை கைது பார்ப்போம். அங்க ஒருத்தர் தூக்குனார் பொண்டாட்டி மாற்றி அதை வெட்டு போயிடும். எனக்கு இல்லை வச்சல திருப்பட எங்கே தூக்குறேன். எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி 25 வருஷம் ஆச்சு. அப்பவே என் மாமனார் 101 பவுன் போட்டாரு. 101 பவுனைக்கு இது வரைக்கும் நான் அடகு வச்சதே இல்லை. ஒரு தடவை கைதட்டி கொடுங்க. 101 பவுன் அடகு வச்சதே இல்லை. சத்தியம் சத்தியம் அடகு வச்சதே இல்லை. 3 மாதம் முத்து எதுக்கு அடகு வச்சு வட்டியை கட்டி சோழியை முடிச்சு விட்டு மஞ்சள் கயிறு போட்டு மஞ்சள் கயிறு மாமியா சரசரன்னு போனாங்க. சோழியை முடிச்சு விட்டு போடணும். அப்பதான் மனுஷ வாழ்க்கை நிம்மதியா இருக்கு. இப்பொழுது நிறைய பெண்கள் வந்திருக்கிற காரணத்தால் முதல் குலத்தை தொடங்குவதற்காக அருமை தம்பி ஜெய்சங்கர் அவர்கள் வருவார்கள். வந்துக்காங்க. நல்ல அற்புதமான நிகழ்வு. அப்படி பார்த்தா பக்கத்திலேயே வேளாங்கண்ணி மாதா இருக்காங்க. அப்படி எல்லா மக்களையும் கோயில கூட்டி போய் சாமி கும்பிட்டு பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சாங்க. நடந்து போறவாங்க மாதாவை தேடி போறாங்க. நடந்து போறவாங்க மாதாவை தேடி போறாங்க. கேட்பதையெல்லாம் கொடுக்கிற மாதா, நம்ம கேட்பதையெல்லாம் கொடுக்கிற மாதா. குழந்தை போறமே கிழமை போறமே நடந்து போற நாங்க மாதாவை தேடி போற நாங்க. நடந்து போற நாங்க மாதாவை தேடி போறவாங்க. பாட்டு பாடி வந்தோம், சிவமலை சொன்னோம், நடக நடந்து வந்தோம். பாட்டு பாடி வந்தோம், சிவமலை சொன்னோம், நடக நடந்து வந்தோம். எங்க பாவமெல்லாம் விலகு, பாதமெல்லாம் குறைய தாய் பாதம் பணிதோம். எங்க பாவமெல்லாம் விலகு, பாதமெல்லாம் குறைய தாய் பாதம் பணிதோம். தாயின் மனசு குளிர நடந்தோம். நடந்து போற நாங்க மாதாவை தேடி போறவாங்க. நடந்து போற நாங்க மாதாவை தேடி போறவாங்க என்று எல்லாம் அந்த கன்னிமையாய் வணங்கி சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் இனிதை அரங்கேறி கொண்டிருக்கின்ற பட்டி மாமன்றத்தின் நடுவர் பெருந்தகை ஆழமான இலக்கியம், அர்த்தம், நகைச்சுவை, தேவையான உளவியல், தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம், இப்படி எதை கேட்டாலும் தருகின்ற இலக்கிய தூங்கலாய் வலம் வருகின்ற நடுவர் பெருந்தகைவர்களே, வணக்கம். தமிழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் பெருமக்களே, நெஞ்சம் நிறைந்த இசைக்கலைஞர்களே, நல்ல இரவிலும் நல்ல தமிழுக்காக விழித்து காத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு பிரியமான என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி வணக்கம். சிறப்பியா நடுவில் நல்ல கோயில் திருவிழா, ஒரு நல்ல நிகழ்வு பட்டிமன்றம், ஒரு 4 நல்ல நடுவர் உங்களை கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்ட பெரிய விஷயம் இல்லைங்க, ஒரு நல்ல தலைப்பு கொடுத்திருக்காங்க. என்ன தலைப்பு கொடுத்திருக்காங்க? எங்கடா வந்த? வேளாங்கண்ணி சாமி. வேளாங்கண்ணி சாமி வந்தா புது வேளாங்கண்ணி பழைய வேளாங்கண்ணி மண்டியை போட்டு போங்க. வந்தவங்க பட்டிமன்றம் பேசிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இல்ல என்ன தலைப்பு கொடுத்திருக்காங்க சொன்னீங்களா? தலைப்பே தெரியாம தான் நிற்கிறியா? ஆமா, தலைப்பு தெரியலையா? நீ நடுவ சொன்னீங்கன்னா பேசி தலைப்பு தெரியுமா தெரியாதா? தலைப்பு தெரியாம தான் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கேன். தெரியாதுன்னா நீ போ. என்ன தலைப்பு பேச வேணாம் போ. இல்ல என்ன மக்கள் உட்காந்து அழகா உட்காந்து ரசிக்கிறாங்க. உண்மையிலேயே சூப்பர் ரசிக்கக்கூடிய மக்கள். இந்த மக்கள்கிட்ட பேசாம போனா பெரிய கொலை வளர்ந்துடாதா? என்ன தலைப்புங்க? மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா